திருப்பரங்குன்றம் விஷயம். இந்த விஷயத்தில் தீபம் ஏற்றுறது கிடையாது. முதல்ல இதை பற்றி கருத்து தெரிவிக்க அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் தாவேகா அரசுக்குமே எந்தவித அதிகாரம் கிடையாது. ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கும் இன்னொருத்தருக்கும் சொத்து பிரச்சனை அப்படின்னா நம்ம போகிற முதல் இடம் கோர்ட்டு. அவங்க தான் வாத பிரதிவாதங்களை விசாரிச்சுட்டு எந்த பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுப்பாங்க. சப்போஸ் யாருக்காவது அந்த தீர்ப்பில் உடன்பாடு இல்லை அப்படின்னா அவங்க மேல்முறையீடு செஞ்சு அந்த கோர்ட்டுக்கு மேலே இருக்க அதை கோர்ட்டை தான் நம்ம நாடுவோமே தவிர எந்தவித கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் நம்ம நாடுறது கிடையாது. இதுதான் ஜனநாயகத்தோட ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த விஷயத்தை பொருத்தி பார்த்தோம் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்பியூட் இருந்தது. அந்த வாத பிரதிவாதங்களை கேட்டு ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு. அந்த தீர்ப்பை எதிர்த்து நம்ம தமிழக அரசு மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஹைகோர்ட் தீர்ப்பில் நாங்கள் எந்த தலையீடும் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். விச் மீன்ஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு தான் ஃபைனல். ஸோ அப்படின்னும் போது தீபம் ஏற்றியே ஆக வேண்டிய சூழ்நிலையில் தாவேகா அரசு இருக்குது. அவங்களுக்கு நாங்கள் தீபம் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லை பேசிக்காக ஒரு கருத்து தெரிவிக்கிறதுக்கு கூட எந்த அதிகாரமும் யாருக்கும் கிடையாது. ஸோ தட் இஸ் ஒன் திங். இன்னொன்று, இந்த தீர்ப்பு மூலமா நம்மளுக்கு தெரிய வர விஷயம் என்னென்னா, அது அந்த இடம் அந்த மசூதி இருக்குது இல்லையா, தர்கா இருக்குது, சிக்கந்தர் தர்காலேருந்து 50 மீட்டருக்குள்ளே தான் அவங்களுக்கு சொந்தமான இடம். நம்மளது அந்த தர்கா அந்த 50 மீட்டருக்கு வெளில எல்லாமே இருக்கிறது நம்மளோட இடம், இந்துக்களோட இடம். ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த மலை அந்த 50 மீட்டர் இடத்த சுற்றி இருக்கிறத தவிர இது எல்லாமே நம்ம உரிமையாகுது. ஸோ நம்ம கோயில் விஷயத்தை நம்ம தீபத்தூணில் நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு நம்ம யார்கிட்டையும் அனுமதி வாங்க வேண்டிய தேவை இல்லை. ஸோ நம்ம வழிபாடு ஜனநாயகத்தில் எல்லாருமே வழிபாடு பண்ணுறதுக்கு அவங்கவுங்க வழிபாடு பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. நம்ம வழிபாடு பண்ணுறதுல நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இதை ஒரு அரசு செக்யூலர் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம தீபம் ஏற்றத்துக்கு நமக்கு 100% உரிமை இருக்குது. தாவேகா அரசு இதை தற்குறித்தனமாக திரும்பி இதில் மூக்கு நுழைச்சிருக்காங்க அப்படின்றது என்னுடைய வாதம். நன்றி, வணக்கம்.